வருக வருக கொடியேற்றி தருக. 100 அடி கம்பத்தை நட்டு ரிமோட்டில் அந்த கொடி ஏற்றுறதா பேச்சு. அதை நான் வாசித்து பார்த்துட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன். கொடி ஏற்றுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம். நம்மளால் தேசிய கொடியை தான் ஏற்ற முடியல. கட்சி கொடியாவது ஏற்றும் போது அது ஒரு நல்ல ஒரு உணர்வை கொடுக்கும். ஆனால் அதை கூட இவங்க ரிமோட்டில் ஏற்ற போகிறதா சொல்கிறாங்களே, என்னங்க அநியாயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் அந்த கொடிக்கம்பமே சாஞ்சு 40 அடியில் ஒரு கொடிக்கம்பத்தை வச்சு அவர் தான் கொடி ஏற்றுறாரு கடைசியில். அது என்ன பழக்கம்? ரிமோட்டில் கொடி ஏற்றணும்னு நினைக்கிறேன். அந்த மனநிலை எங்கேருந்து வருது? எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண். அதனால இங்க அந்த கீழடியில கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் மறைச்சிட்டு எங்க நாகரிகத்தையும் எங்க வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க. கீழடியை பொறுத்த வரைக்கும் அது பேசுறதுக்கான இடம் இல்லைங்க. போய் பார்க்க வேண்டிய இடம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் போய் பார்க்க வேண்டிய இடம். ஏன்னா அதை திருக்குறளெல்லாம் தாண்டி பின்னாடி போய் நிற்கிது. நமக்கு அதுதான் தேவை. எல்லாத்தையும் தாண்டி அந்த காலச்சக்கரம் வந்து அப்படி பின்னாடி போய் அப்போ எப்படி வாழ்ந்தா மனுஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். இரும்பெல்லாம் அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது. அப்போ உலகத்துக்கே முதல்ல இரும்பை கண்டுபிடிச்சது நம்ம தமிழன் தான். அந்த மாதிரியான ஆதாரங்கள்லாம் இருக்கிறது. எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய இடம் நம்ம கீழடி. நான் போய் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அந்த இடம். விஜய் அவர்களும் பார்த்துருந்தாருன்னா நல்லது. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, இதெல்லாம் பெரிய விஷயம். திருப்பி ஒரு தடவை அவர் கீழடிக்கு போக முடியுமா தெரில. வந்த கையோடு அவர் கீழடியும் போய் பார்த்தாருன்னா நல்லது. நேற்றே அவர் ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போயிட்டாருன்னா சும்மா வாய் வார்த்தைக்கு தான் இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஒரு பக்கத்தில் தான் இருக்குது அந்த இடம். நம்மளால் போய் பார்க்க முடிஞ்சு நம்ம பார்க்கலன்னு வச்சுங்க. ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும். இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே. அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. போன தடவை விஜய் அவர்களோட முதல் மாநில மாநாடு நடந்துச்சுல, அப்போதான் நான் விஜயகாந்த் அவர்களோட முதல் மாநாட்டு பேச்சே கேட்டேன். அது வரைக்கும் நான் கேட்டது கூட கிடையாது. அப்புறம் ஏன்னா அப்போ வந்து கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, இதையும் அதையும் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனால எப்பயோ போட்டதெல்லாம் வந்துச்சு. அவ்வளோ பேசி வச்சிருக்காரு மனுஷன். ரொம்ப யதார்த்தமாக இருக்குது அந்த பேச்சுக்கள். கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அப்படி பேசி வச்சிருக்காரு. வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒன்று பண்ணிட்டு, எதிர்கட்சியா இருந்தா போங்க முடியும்னு பலன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க முடியும்னு கொடை பிடிச்சிக்கிட்டு கும்பிடு போடுறது. இது மட்டுமா? ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும். இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே. அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம இருக்குமே. அதேதான். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு க ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா? நியாயம் இருக்கா? ஊழல் இல்லாம இருக்கா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க.